சந்தா வீடியோ ஆடுவேன் நான் துட்டு கொடுத்தரேன் ஓடு என்கிட்ட 50 ரூபாய் அது குடி முடியா தமிழ் பாரு எப்படி அம்மா முக்காத கொஞ்ச நேரம் முக்காத நான் வந்துட்டேன்பா பப்புன்கிட்ட எது பாரு பின்னும் வாங்கி கொடுத்துட்டு என்ன கையில Hey!
ஒரு 2000 3000 குத்தனா கூட பரவாயில்ல. நீங்க எடுத்துக்கிறதுக்கா விளக்கம் என்ன தெரிந்து கொண்டாய்? மொத்த மாடி குத்து தானங்க. போனே நேத்து வேலை நம்பர் பாரு. மாதவா, என்னுடைய விளக்கம் என்ன தெரிந்து கொண்டாய்? சொல்லுங்க. வார்த்தை மாறாத வசுதேவர். என்னுடைய பெயரோ வார்த்தை மாறாத வசுதேவர். வார்த்தை மாறாத வசுதேவர். விளக்கம் என்ன தெரிந்து கொண்டாய்? யார் அழைத்தது? புறப்பட முன்னாடி போங்களேன். போய் தமிழ் போட்டா வாசனை வந்து போட போயிட்டுடா ஒட்டு போய் அடிக்கிறே சாவல் போய் அடிக்கிறேன் ஓடியா சின்ன ஏ சின்னமே அத்திருந்தா போய் குத்திட்டா போ நல்லா குத்து சொல்லு. நீ கூட போ அத்தியா
பார்த்த பண்ண பிறகு போய் செஞ்சா உனக்கு கூலி இல்லை. போய் செஞ்சா உனக்கு கூலி இல்லை. மாத்தி பேசுறா. கூலி இல்லைன்ற போயிட்டான உன யாரோ பேசு. போய் செஞ்சா உனக்கு கூலி இல்லை. கூலி இல்லைன்ற அப்படி சொன்னா. நான் பெரிய பொண்ணு 500 ரூபாய் கொடுத்தியா? ஆமா. சிறு பொண்ணு உனக்கு 500 ரூபாய் கொடுத்தியா? உனக்கு சிறு பொண்ணு 500 கொடுத்தியா? யார் ஒன்று 500 குத்தல. பெரிய பாப்பா தான் வந்து குத்துண்டேதா. சின்னது வந்து 100 ரூபாய் தான் குத்துச்சு. யார் சொல்ற? ஆனா பாத்துறேன். நான் சொல்ல இது. யாருன்னு தெரியல. அதுல அன்னைக்கு தான் ஒன்று குத்துங்க. பாவம். குமார் சொல்றீங்க மாத்தி ஊர்ல வந்து இதாலே மாத்திரு என்ன மாதிரி கைட்டு போடு மொத்தம் ஐயா வசனவரே பார்த்த பண்ண பிறகு என்றைக்கு சிறப்பு வந்திருப்பாய். ஆமா சொல்ல வேண்டுமா வா இவர்தான் மாப்பிள்ளைய. ஃப்ரண்ட்ல போ. மண்டேடு மண்டேடு திருமண செய்ய வேண்டும். அதற்காக அன்றாம் என்று வரும் சிறப்புடன் வளர்த்துகின்றாய். உங்கள் தங்கைகளுக்கு திருமணமா? திருமணம் செய்ய வேண்டும். உன் தங்கைகளுக்கு திருமணம் என்றால் என்னிடத்தில் எதுக்கு உரைக்க வேண்டும்? ஐயனே திருமணம் திருமணக்கு ஐயனே என்ன வார்த்தை கற்பையல்லவா? சிறு வயதிலிருந்து உங்களை வளர்த்து ஆளாக்கிய உன் தாயார் இருந்து விட்டார். ஆமா, உங்களுக்கு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து சீரத்தில் கூட வளர்த்து வந்து நான் வளர்த்த பிள்ளைகளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? ஐயனே ஐயனே எனக்கோ 60 வயது ஆகிவிட்டது. எனக்கோ கண் தெரியவில்லை, நடக்கவோ ஏறவில்லை. இந்த வயதான காலத்தில் எனக்கு திருமணம் என் வார்த்தை கேட்காவிட்டான்.
வார்த்தை கேட்டு அப்படியே ஒப்புக்கொள்கிறேன் உன் தங்கையை அண்ணா ஏய் அண்ணா மாப்பிள்ளை வந்துட்டாரா மாப்பிள்ளை வந்துட்டாரா அழகான மாப்பிள்ளை கொண்டு வந்துக்கறமா அண்ணா விஜய் போல இருப்பாரா சத்ரவாடா போய் முதல்ல கூட்டி வந்துக்கறேன் அண்ணா அவர் ரஜினி போல இருப்பாரா மூஞ்சி ரஜினி கட்டு எல்லாம் மூஞ்சி பாட்ட கட்டு பாரு போட்டோ அப்படியா அண்ணா முன்னாடி போப்பா. நான் பார்க்கணும் 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 அண்ணா பார்க்க போறீங்களா பார்க்கணும்டா 1 2 3 ன்னு போது இப்படி திரும்புங்க 1 2 3 ன்னு போது இப்படி திரும்பணும் சரி அப்படி திரும்புங்க வீடியோ இது உனக்கு கல்யாணம் மூஞ்சி பாரு மூஞ்சி எப்ப கண்ணாடி பாத்தியா கூதி கை உங்க தாத்தா வச்சுனேறாங்க போய் அடியா ஏண்டி தங்க ராப்பிச்சுக்காரனை கொண்டு வந்து நான் எப்படி எடுக்குதா ராப்பிச்சுக்காரனை கூட்டு வந்து கல்யாணம் திருமணம் நம்ம கல்யாணம் பண்ணி பிச்சை எத்தனை எங்கன்னா ஓரம் என்று சாப்பிட்டு போவாம இரும்புறானேமா ஐயோ ஏண்டி தங்க இன்னைக்கு போவோமா நாளைக்கு போயிடுவோம் தெரியலையா என்ன சாமா சின்னறாங்க ஏஞ்சி போய் அடி மாமா என்னம்மா பின்ன வந்துட்டே எடுத்துக்கலாம் கல்யாணம் பண்ணி சாட்ல வச்சுக்கிறாங்க வாயா தாத்தா உனக்கு கல்யாணம் யாரு
அடியா போயா போய் அடி ஓடு ஓடு வா வா நீ மட்டும் ரவி போல 2 பொண்டாட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ராப்பிச்சுக்காரனை கொண்டு வந்து திருமணம் செய்யலாம். யார் செய்வாங்க? 2 பொண்ணாட்டி கட்டிக்கிறாரு. கட்டி இருக்கிறாரு. 2 பேரும் யாரு? அண்ணா எனக்கு இந்த திருமணம் தான். திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் சொல்லி பார்த்தீங்க. கைவிட நான் திருமணம் செய்துக்க மாட்டேன். என்னால முடியாதுண்ணா. முடியாது. இந்த கேட்டு பண்ணி காட்டுங்க. அது sama tata sian melakukan sampai tata dulu nampak tata ingat gue ya tata bubur அம்மா வரும் இந்த புடி எந்த கேட்ட போட்டாலும் கரெக்டாக ஏன்டி ஆயாமா வருதா ஐயோ ஐஷுபடி அல்ல நீங்க எப்படிதான் உட்காந்து பாப்பா சொல்லுயா அவன் பொண்ணு நான் ஆத்துல ஓத்த நல்லா இருக்கல. ஆத்துல ஓத்த நல்லா இருக்கல. ஆத்துல ஆத்த நல்லா தான் இருக்குது. அபுஷ்டு என்ன அம்பி வர விட்டேன். உன்னை வரதான் விட்டேன். வட தூக்கிப்பிடி தூக்கிப்பிடி தூக்கிப்பிடி. உன்னை வேலை தூக்கத்தான் நாம உண்டு. யார வர விட்டது? உன்னவா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும். அதனால உன்னை வர வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஆமா. பேஷா. பேஷா. கல்யாணம் கல்யாணம் ஆமா கல்யாணம் பண்ணோம். ஆமா கோட்டல் தான் வந்தோம். கல்யாணம் தூக்கு போட்டு போய் ஓ பேஷா கூப்பிடு. பங்காளிகளை கூப்பிடு. எதுக்கா? மீஷனுக்கு சொல்லு. கல்யாணம் பண்ணாயிர கல்யாணம் பல்ல வெட்டி ஓம் கொண்டு நடத்தணும். கல்யாணம் கல்யாணம் செய்யணும். அபுஷு தரப்பு கொண்டு வந்தியா? மரம் கொண்டு வந்தியா? கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம். ஏஷா பண்ணிட்டுருந்தா. டேய் இது வரைக்கும் நான் எத்தனை பண்ணிக்க தெரியுமா? எத்தனை? 99 கர்மாந்திரம் பண்ணிக்கிறேன். கர்மாந்திரம் கிடையாதுங்க. கல்யாணம் ஒண்ணுல பழகிறாட்டம். கல்யாணம் கல்யாணம் செய்யணுமா? அவளை தள்ள அந்த பொண்ண திருமணம் பக்கத்துல காஞ்சி மரத்து கூட கொண்ட தீப்பிடி பக்கத்துல கரை கண்ட போறா என்ன சமா என்ன பண்ணா? திருமணம் செய்ய வேண்டாம். அவுஷு ஏ அம்பி அம்பி
டேய் எல்ல பண்ண வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? கோட நோக்க நேக்கா. தூக்குடி. தூக்குடி. தூக்குடிடா. அவசோ. என்னடா? ஆப்பு இருக்க வேண்டாம். ஆமா. வேளாவாடி அமௌண்ட் 19,000 டிஃபன் பைசா 700 பொகிடிப்பு 1200 ஓகே பெட்டிகாரு என்ன படிக்கிறா? பெட்டிகாரு 1580 ரூபாய் என்ன படிக்கிறா? புஷ் கணக்கு நேத்து கூத்தான கணக்காது. நேத்து கூத்தான அந்த கணக்காது. வேற என்ன பார்க்கணும்? 4 குறுக்கு பாடுறானாக்க ஓடே ரெடி நன்ன சிவாட நன்ன வருகின்ற பங்குனி மாதம் பங்குனி மாதத்துக்கு போய் அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்களா? அபுஷ்டு ஐயா என்ன சொன்னாரு? யாருக்கு நடக்காத நாள் போடுறியா அபுஷ்டு? பங்குனி மாதத்துல யாருக்கு கிடைக்காத நாள் ஐயா சொன்னாரு. சரி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி 10-12 ராவு காலம். ராவு காலத்துல போய் அண்ணன் கல்யாணம் செய்வாங்களா? அம்பி கூட நேக்கா நூக்கா பங்குனி ராவு காலத்துல போய் அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்களா? அபுஷு ஆயிரங்களுக்கு கோவம் சொன்னா என் மயிறு எப்படி பங்குனி மாதம் 18ஆம் தேதி 10-12 ராவு காலம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை தாலி கட்டின்னு போனதால சனிக்கிழமை அத்து போட்டு வர்றதுக்கு சூப முகூர்த்தம். அம்பி இப்ப என்ன பண்ணா? தாலி எடுத்து கொடுக்கணும், மந்திரம் ஓதணும். வந்துருமா? ஆமா. கட்டு வர போட்டு வைக்கிறான். அபுஷு என்ன பண்ணா? தாலி எடுத்து கொடுக்கணும், மந்திரம் ஓத வேண்டும். மாலை கொண்டு வந்து மாலை கொண்டு படாது கொண்டு வந்து வெயிடா இங்க கொண்டு வரா. மந்திரவாதம். ஆமா. அம்மா கோதின மகா அம்மம்மா கோதின மகா தள்ளு பாப்பா. அவளால தள்ள முடியாதம்மா. அம்மா கோதின மகா இப்போ ஒரே ஒரு பழக்கம் என்னன்னா 99 கர்மந்திரம் பண்ணிக்கிறேன். ஐரோலுக்கு வந்து சறுக்கு இல்லாம வேலை நீயே குடி. பக்கத்துல நேமிலினா ஐயா ஐயா அங்கே பார்த்து ஒரு கால் ஓட்டு போற வேலையை ஓட்டு ஐயா ஐடு போய் அங்கே சரி சாப்பிடுவாங்களா?
இது கொஞ்சம் காட்டா இருக்கும், பார்த்து சாப்பிடு. கல்யாணம் ஆயிரம்னா பரவாயில்ல, கர்மாந்திர அப்போ என் தலை கொஞ்சம் மோந்து பாரு. நீ தானே சாப்பிட போற சருக்கா, அதுக்கு நீ மூந்து பாடுறா. நான் மூந்து பாருப்பா. வா பாட்டு எதனா பாடுவா? கல்யாண பாட்டு பாடுவா? பாடு. எட்டடுக்கு மாளிகை கல்யாண பாட்டு பாடுனா சாவு பாட்டு பாடு. ஆமா, மன்னவனே அழலாம். என்ன பாட்டு? பானு வேடி கூட ஒரு பாட்டு பாடு. பானா? ஆமா. ஒடிசா நாட்டா நாட் தக்கியதே இல்லையா? புஷ்பாடா போரணி அம்மா வந்துட்டாங்க. வான வேடிக்கையோட. ஆமா. அதனா அடி அகில பரிமளமே, அய்யா அகில பரிமளமே, நீலால மாநிலமே, அடி ரஞ்சுதமே பஞ்சுதமே, யா குஞ்சி கிளிவா, அடி யாரை அடி சூறையடி, இந்த தேவடியா விளக்கிய தட்டு மேலே மாமியாரு என்ன வச்சா எது வச்சா, அவன் ஓட்ட சுத்தி சேர்ந்து வச்சா, தோரம் பருப்பு ஊருக்கான்னு நித்யாவிற்கு தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா பாரு கட்டி. गांडाई नहीं दे पर वीडियो लेनो తగ్గేదిలేదురా காலமாடி ரெண்டு பேர் காலமாடி அடி பாடு மேல போறவாளே யா பாட்ட கொஞ்சம் அது காலையத்து சரணா அப்படி போவேன் ஆறு மேல போறவங்க என்ன பாட்டு கேட்பாங்களா? கேக்குறவனா கேட்கட்டுமாங்க. ஓம் சரத்த கண்டி நீல கண்டி ஓலா கண்டி காலையடிய கொஞ்சம் நீல தண்ட ஓலா கண்டி குத்துக்கு நட்டின்னு போடுச்சு. சரி, அது என்ன ரேட்டா மாலை அங்க? அது எத்தனை கிலோமீட்டர்? நீ கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல, கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் கர்மாந்திரம் பண்ற மாதிரி. ஜோதி சுடரொலியா நான் யாரை மறந்தாலோ என் தாயை மறப்பதில்லை, என் தாயை மறந்தாலோ என் தந்தையை
மாட்டேன்றல ஏய் மாலை எடுத்து போய் சாமி போட்டா போ அபுஷ்டோ அது நான் ஊடு தெரியல பாக்கத்து ஊடு தெரியல என்னடா பரபரான்னு கேட்டா பார்த்தா அந்த பொம்பளை ஓட ஊடு தெரியல தம்பி அது மாதிரிலாம் செய்ய மாட்டானா நீ பண்ற வேலை தானே இதெல்லாம் தம்பி அது மாதிரி கொஞ்சமா சொல்லணும் கலக்கம் சொண்டல சொல்லணும் நான் வீட்டுக்கு போனேன்னு அபுஷ்டோ போனேன்னு நல்ல பையன் அவனுக்கு போனா போய் யாராருக்கு கைத்துல கயிறு இல்லாத கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா போ அப்பதான்டா நினைச்சு நிற்கான் தாய்லி அபுஷ்டோ ஆயுர்வாள் சொல்றேன் இந்த 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 இவனுக்கு சொல்லு இந்த போட்ட பையனுக்கு 9 கல்யாணம் பண்ணி எப்படி உட்காந்து அது எந்த வெயில் போறப்போ எந்த வெயில் கொடுப்பான் உம்பளை கேள நீ எப்படி வந்தேன்னா எங்க அப்பக்காரன் போ மத்த பேர்கிட்ட போ பூல் குத்துட்டா ஏய் சகிலா இந்த பூல் வைக்க பாருமா ஆயுர்வேதிக் சாப்பாடு சாமான அபுஷ்டோ ஆயுர்வேதிக் சாப்பாடு சாமான நீ விஷ்ணு உன்னோட கர்மம் சொல்லு ஆயுர்வேதிக் சாப்பாடு சொல்லு பச்சரிசி பச்சரிசி பொன்னி பச்சரிசி பொன்னி பச்சரிசி போடு ஒரு 7 மூட்டை போடு நெய் டின்னு எத்தனையா போடு ஒரு 4 போடு 15 கிலோ டின்னு நெய் டின்னு 4 போட்டா ஏலக்காய் எத்தனைமா ஒரு மூட்டை முந்திரி அது எவ்வளோ முக்கா மூட்டை சாப்பாடு செய்யறதுக்கு வந்தியா மந்திரம் ஓதுறதுக்கு வந்தியா முந்திரி எதுக்கு உனக்கு முந்திரி எதுக்கு போட்டு சாப்பிடுறோம் என்ன ஓரால போறால துண்டு போடலான்னு சமோசா வந்துச்சானா சமோசா துண்டு போடுறீங்க அப்புறம் முந்திரி திராட்சை போட்டியா திராட்சை எவ்வளோ
போடு ஒரு 3/4 மூட்டை போடும். வாயால வாயால குர்த்தியால அது எத்தனை போடு ஒரு 150 போடு. ஐயா மூட்டை ஃபங்க்ஷன்டா. போட்ட 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 போட்டாச்சா? இது போட்டியா? இதா கத்திரிக்காய். கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய். பிஞ்சி கத்திரிக்காய் அது எவ்வளோ போடணும்? போடு ஒரு 1/2 டன் போடும். கடை கடை வச்சு போறியா? ஏதுனா எழுதிட்டேன். இதெல்லாம் ஓட்டு போறதுக்கு ஒரு டெம்போ. அது நாங்களே கொடுக்கணுமா? பின்ன டெம்போ ஒன்று சரியா? எழுதிட்டேன். பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எத்தனை? பின்னா எழுதிக்கிற படி. படிடா. பச்சரிசி பொன்னி பச்சரிசி 2 மூட்டை. நான் மீன் படி. ஏலக்காய் 1 மூட்டை. முந்திரி 1/2 டன்னு. அவன் துட்டு நம்மளுக்கு என்ன? நம்ம கஷ்டம் நம்மளுக்கு என்ன? அப்புறம் 3/4 மூட்டை போறாங்க. சரி நெய் டின்னு 4. இன்னும் நீ கூட போற மாதிரியே வளர்த்து படிக்கிறான். கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் ஒரு 1/2 டன்னு. அது எத்தனை போறதுக்கு ஒரு வண்டி. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. அபுஷு அதுல ஒண்ணு மறந்துட்டு எங்க மாமியாருக்கு என்னது? பாடி மறந்துட்டேன். எங்க மாமியார் பாடி கூட நான் கொடுப்போம். எங்க மாமியார் சாமத்தை பாத்துக்கிறீங்க. அது நம்ம கத்தாட்டம். அது நான் தான் காய வச்சேன். மாமியார் வயசுங்கிற அப்படிதான் பேசுவோம்னா. அந்த தட்டை காயும் போது பார்த்தேன் அப்படி ஏடு ஏடா அவர குடி பறக்க ஆக தக்க மாமியார் வயசுங்கிற அப்படிதான் பேசுவோம். நீ யாரு? நீதான் கோயில் மேல சத்தியமா நான் மாமியார் வைக்கணும் இல்லை. அப்புறம் அந்த பொம்பளை தான் என்ன வைக்கணும். ஆச்சா ஆச்சு. அம்பி கொடைங்க kilogram. அந்த சொல்லு எனக்கு சின்ன ஆசை இருக்கின்றது. இந்த வனக்காட்சி அனைத்தையுமே பார்க்க வேண்டும். ஆமாண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. மண்டி நவுத்து வராதா? ஆமா. தேர் ஓட்ட வேண்டும். நீங்க தேர் ஓட்டத்துல வீரனா வெற்றி பெற்ற வேண்டும். அப்படியா? ஆகையா நீங்க தேர் ஓட்டுங்க. ஐயனே
ஆகட்டும்ண்ணா. ஐயோ இரியா. கீழே இறங்கு கீழே இறங்கு. தேரது மெதுவா ஓட்டுங்களா, பயமா இருக்கின்றது எங்களுக்கு. ஆமா அப்படியா? ஆமாண்ணா. ஏய் நாலு இரு தங்கைகளுக்கு திருமணம் முடித்து ஆணவத்துடன் தேரை ஓட்டுகின்றாய். ஆமா, நீ ஓட்டக்கூடிய தேராக பட்டது இந்த பாதையில் உடல புண்ணாக இருக்கின்றது. தேவைக்கு வயிற்றிலே 7 குழந்தை பிறந்து 8வது பிள்ளையினால் உனக்கு மரணம் மரணம் சொன்ன